சொன்னான். வாழ்வியலில் ஏமாற்றங்களை சந்தித்த மக்களின் கண்ணீரை தொடக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று பூர்த்தி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. கங்கையாய D13 கால்வாய் வீதியில் வசிக்கும் மக்கள் கடந்த பல வருட காலமாக நீர்த்தக்கம் காணப்படும் வீதியே பல இன்னல்களுக்கு மத்தியிலும் பயன்படுத்தி வந்தனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் இந்த வீதி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் புனரமைப்பிற்கு உட்படுத்தப்பட்டது. புனரமைப்பிற்கு உட்படுத்தப்பட்ட வீதி தகுந்த காலத்தில் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனம் இந்த திட்டத்திற்கு நிதியுதவியை வழங்கியது. இதேவேளை மட்டக்களப்பு ஊத்திச்சேனை மக்கள் பல வருட காலமாக இது நோக்கியிருந்த குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வு திட்டமும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தண்ணீர் தாகம் தணியாத மாணவர்கள் கல்வி பற்றி சிந்திப்பது எங்கனம் என்ற கேள்விக்கு நியூஸ்போர்ட் மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. மட்டக்களப்பு நகரிலிருந்து சுமார் 60க்கும் அதிகமான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட ஊட்டிச்சேனை கிராமத்திற்கான குடிநீர் திட்டத்தை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இன்றைய தினம் பூர்த்தி செய்து பாடசாலை சமூகத்திடம் கையளித்திருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் நாம் இட்ட அந்த வீட்டு என்று பெரு விருட்சமாக மாறி பாடசாலையில் புனரமைக்கப்படாதிருந்த கட்டடம் புனரமைக்கப்பட்டு குடிநீருக்கு அல்லலுற்ற மாணவர்கள் பாடசாலை சமூகம் கிராமத்திற்கு சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம்.